ஆண்டு வரல ஆண்டவரே நானும் ஆலயத்துக்குலாம் போயிருக்கிறேன். நான் தான் பரலோகத்துக்கு போவேன். நீ பைபிள் வாசிச்சிருக்கீங்களா? முன்னாடி நீ ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க. முன்னாடி நீ ஆலயத்துக்கு ஒழுங்காக வரியா? நீ ஆலயத்தில் ஒழுங்காக வந்தா நல்லா மெசேஜ் கேட்கவே இல்லை. நான் போய் பரலோகத்து ராஜ்யத்தை சுமந்தரிச்சு கொண்டு போகிறேன். என் பேரு உலகத்துக்கு உப்பா இருக்குன்னு சொன்னீங்க. அதனால உபவாசமணி என் பேரு இருக்குதா பாருங்க. பாருங்க அப்படி சொல்றேன். எப்படி இருக்க பாருங்க. இருக்கோ என் பேரு இல்லைன்னா நான் எங்க போறது? பேரு இங்கே இல்லை. நான் நூற்கெல்லாம் நிலத்து பண்ணிருக்கிறேன். என் பேர் இல்லை. ஆனால் அந்த கஷ்டமாக கொடுத்துருக்கிறேன். ஆண்டவரே எல்லாம் திருட்டு பணம், சாராயம் எடுத்த பணம், கஞ்சா விற்ற பணம், ஊழல் பணம், கொள்ளை அடித்த பணம். ஆண்டவரே நீங்க இதை ஆசிரியச்சு நீங்க கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல ஆண்டவருக்கு லட்சம் வாங்கி கொடுக்குது. ஆண்டவரே இவங்களெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க ஆண்டவரே. வாய்
வந்து கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்க, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்க. அதனால ஆண்டவரே உண்மையான ஊழியக்காரியாக உங்களை அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க உங்களை அழைக்கிறார். என் பேர் அந்த புஸ்தகத்தில் இருக்கிற கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? வாரம் தவறாம கோயிலுக்கு வரேன், ஜபம் பண்றேன், எங்க மீட்டிங் நடந்தாலும் மீட்டிங் போய் கலந்து கொள்ளுகிறேன். தாய்மாரில் 10 வருஷமா தலைமையா இருக்கேன். என் பேர் ஏன் இல்லை? இப்ப சொல்லுங்க பார்த்து. ஐயோ என் பேர் இல்லையே. வணக்கம் ஐயா, என் பேர் இருக்கா பார்த்து சொல்லுங்க ஐயா. பேர் என்ன? என் பேர் பிளஸி ஐயா. உன் பேரு ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கியாச்சு. ஏன் ஐயா, நான் ஒரு பாவமும் செய்யல ஐயா, என் பேர் ஏன் கிறுக்கி போட்டுக்கிறீங்க? ஓ அப்படியா? நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லு. நீ என்ன பாவம் பண்ணிக்கிறேன்னு நீயே பாப்ப. சரிங்க ஐயா. உன் பேர் என்ன? உன் பேரு இங்க இல்ல. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல, அதனால உன் பேரு இங்க இல்ல. சொல்லியிருக்கிறாங்களே பாவத்தை பத்தி. நான் பிளஸிமா வீட்டுல பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் கூட நீ ஏசப்பை பத்தி நீங்க சொல்லிருக்கே. சொல்லிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப புரியுதா? மன்னிச்சிடு கண்ணம்மா, நான் தான் உனக்கு இயேசுவை பத்தி சொல்லாத போயிட்டேன். நீ நரகத்துக்கு போறதுக்கு நான் காரணமாயிட்டேன். என்னை மன்னிச்சிடு கண்ணு. உலகத்துல இருக்கும்போது ஆண்டவரை பத்தி தெரிந்து உங்களுக்கு அப்பவே முடிந்து விட்டது. நீங்க நரகத்துக்கு தான் வாங்க. வாங்க போலாம். வாங்க நரகத்துக்கு வாங்க. என் பேர் பிரியா. நான் தான் வந்தேங்க. என்ன நடக்குது? இவங்கெல்லாம் யாரு? பேர் நடிச்சு நீ கிறிஸ்தவ தானே? ஏன் எனக்கு இயேசுவை பத்தி நீ ஒரு நாள் சொல்லல? சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நான் இப்போ பாரு, நான் நரகத்துக்கு போறேன். என்னை மன்னிச்சிடு என்னை மன்னிச்சிடு பிரியா, நான் தான் உனக்கு சொல்லாம போயிட்டேன். ஏசப்பா பத்தி சொல்லாத, உனக்கு நரகத்துக்கு போறதுக்கு நானே காரணமாயிட்டேன். எத்தனை கூட பிரியா கூட சேர்ந்து சினிமா சுத்திருப்பா உன் பெட்டு கூட. நீ அப்பதான் ஏசப்பா பத்தி கேட்கணும் உனக்கு தோணல. இப்ப மட்டும் உனக்கு ஏசப்பா வேணுமா? ஐ நல்லா இருக்கிற கதை. நீ வா, என்னோட ராஜ்யத்துக்கு சொல்லலாம். ஐயா ப்ளீஸ் ஐயா, அவங்கள விட்டுருங்க ஐயா. அவங்க பரலோகத்துக்கு போகாதது ஏன் தப்பு தாயா? இயேசு பத்தி சொல்லாதது என்ன தப்பு தாயா? அவங்கள விட்டுருங்க ஐயா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஐயா. இப்ப நீ யோசிச்சு ஐயோ, என்னால 2 குடும்பம் நரகத்துக்கு போயிட்டாங்களே. நான் இயேசுவை பத்தி சொல்லியிருந்தா அந்த 2 குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கண்ணாமாவும் பிரியாவும். நான் அவங்க கூட சினிமாக்கெல்லாம் போயிருக்கிறேன், பீச்சுக்கெல்லாம் போயிருக்கிறேன், நிறைய ஊர் சுத்தி இருக்கிறேன். அப்போ கூட நான் இயேசுவை பத்தி அவங்களுக்கு சொல்லல. சொல்லியிருந்தா அவங்க நரகத்துக்கு போயிருக்க மாட்டாங்களே. சுவிசேஷம் சொல்லுவது என்ன இருந்த கடமை. நான் சுவிசேஷம் சொல்லணும், அது எனக்கு ஐயோ. ஐயோ என் லட்டு, நீ சொல்லாததுனால என்
போட்டுட்டு இப்போ வரேன். சுவிசேஷம் சொல்ல வேண்டிய நேரம் முடிஞ்சு போச்சு. நீ பாவம் எடுத்து மனமறிந்து சொல்லிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. நீ எவ்வளவுதான் சொல்லுங்க சொன்னாலும் நம்ம ஜனங்க கேட்க மாட்டாங்க. ஏன் ராஜ்யத்துக்கு தான் வர விருப்பப்படுறாங்க. யாருமே சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. சொந்தக்காரங்க எல்லாம் சொன்னா எவ்வளோ பேர் அந்த சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காங்க ஜனங்க. நீ சொல்லி தீர்த்து போறாங்க. சாப்பிடலாம். காட்சி 2 நரகம். ஹலோ எல்லாரும், வெல்கம் டு மை நரகம். எப்படி இருக்கீங்க? நரகத்துல எப்படி இருக்குது? நல்ல சூடா இருக்கு. ஐயோ இதெல்லாம் மேலே ஏறுதே. எரியும் கெட்ட வார்த்தை பேசினால வாயில அப்படிதான் நெருப்பு போடணும். எரியும் நல்லா அனுபவிங்க. நீங்க என்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வந்தவங்க. எண்ணெய் சட்டியெல்லாம் விட்டாங்க. எண்ணெய் சட்டி எல்லாரும் போடுவாங்க. உப்பு உபவாசம். இப்ப தெரியல எண்ணெயில உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு தூக்கி நீங்க போட்டுக்கிறோங்க. எண்ணெய் கொதித்து எண்ணெய் தண்ணி தாகமா இருக்குது. தாகமா தான் இருக்கும். இது நரகம். இது பரலோகமா? காட்சி 3. Arya. Arya. Oh. இந்த நாடகத்தின் மாய்மால வாழ்க்கை. இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கடைசி காலம் நெருங்கி விட்டது. இன்னும் நம்ம மனம் போன போக்குல பேர் கிறிஸ்துவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக அது ஒரு பாட்டை நம்ம இது பண்ணிருக்கோம். கிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடுங்க. அந்த பக்கம் என்னை அழைக்கிறார்கள், இந்த பக்கம் என்னை நன்றி. நன்றி.